பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மதம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் இல்லாத அடிதடி இன்னைக்கு நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? தீபாவளி நம்பி போனவங்க ஏமாந்துட்டான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ நாள் அவங்க கூட்டம் போட்டாங்க, இங்கே தான் அடிபடிச்சா. சென்னையில் மட்டும் அவங்க குடும்பத்தில் மட்டும் அடிதடி இருந்தது. வெளியில் வந்து அப்பாவி தொண்டர்கள் ஏதோ அம்மானுடைய உறவினர் என்ற முறையிலே அவங்கள ஆதரித்தாங்க. ஆனால் அதுக்கு தகுதியான தலைவர் இல்லை என்பதை அவங்க முடிவு பண்ணி இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து நிற்கிறாங்க. இவ்வளோலாம் நடக்காத கூட்டம் அது நீங்கள் பிடிக்கல, உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோன்றதுக்காக அந்த நடந்த சம்பவம் தான் அது. அதை போய் எப்படி எதுக்கு எடுத்தாலும் நாங்களே பிஜேபி சொல்கிற மாதிரி இன்றைக்கி சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சியும் பயமுறுத்துகிற தலைவர் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு தலைவரை பார்த்து பயப்படுறான்னு சொன்னால் அண்ணன் டிடிவி பார்த்து தான் எல்லாம் பயப்படுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல, தேர்தலை கண்டே அஞ்சுகிற கூட்டம் தான் மற்ற கட்சி தான் மற்ற பக்கம் இருக்குது. எதற்கும் துணிச்சலாக இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் டிடிவி அவர்கள். அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. கூட தருமபுரி மாவட்டத்தில் அதிகாரப்பட்டியில் 8 வழி சாலை வேண்டாம் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் விவசாயிகளும் அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. சேலத்தில் இருக்கிறாங்க, பல்வேறு இடத்துல உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதை கூட்டத்தில் கூட தான் நான் வந்து போய் அதை கலந்துக்கிட்டு அதை வலியுறுத்திட்டு வந்தேன். நமக்கு இங்கே சொல்கிறது சேலத்திலேருந்து சென்னை போகிறதுக்கு நமக்கு சீக்கிரமாக போகிறதுக்கு ரோடு வேணும். அதே போல் நம்ம ஆளுங்க பயணிக்கிறதுக்கு வசதி வேணும் தான் ஒரு அந்த திட்டம் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே சேலத்திலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலை இருக்குது. அந்த சாலை வந்து இப்போ மத்திய அரசாங்கம் அதை வந்து 4 வழி சாலையாகவும் மாற்றாச்சு, கெசட்லேயும் வந்துருச்சு. ஆனால் போய் பாருங்கள் அந்த தொகுதியினுடைய அந்த சாலையினுடைய லட்சணம் எவ்வளோ மோசமாகுதுன்னு போகவே முடியல. அதே இருக்கிறத டெவலப் பண்ணாமல் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் ரூட்டை காட்டி ஏதோ சுயநலத்துக்கு அவங்களுடைய சொந்த தேவைக்காக அந்த புது ரோடு போடுற மாதிரி இது. எவ்வளோ விவசாயிகள் பாதிக்கிறாங்க. விவசாயிகள் மீதும் அக்கறை இல்லை, நாட்டின் மீதும் அக்கறை இல்லை, தமிழ்நாடு திட்டத்தின் மீதும் அக்கறை இல்லை, தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீதும் அக்கறை இல்லாத அரசாக தான் தோன்றித்தனமாக இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சொந்த விஷயங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு சொந்த தேவைக்காக மட்டுமே அவருடைய செயல்பாடு இருக்குது என்பதை இந்த 8 வழி சாலை மூலமாக எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கைதாகிருக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, இன்னும் வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவங்க வந்து போய் அளக்கிறது பண்ணிகிட்டே இருக்கிறதுன்னு எவ்வளோ அநியாயம் சொல்லுவாங்க. ரோடு இருக்குல்ல ஏற்கனவே, அந்த ரோடு டெவலப் பண்ணால் போதாதான்? இல்லாத ஒரு விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுது, அந்த போய் அந்த சாலையை வந்து எடுத்து நான் போட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொன்னால் இப்படி அடம்பிடிச்சா அரியாப்புள்ள மாதிரி அடம்பிடிச்சா என்ன பண்ணுறது? ஏற்கனவே கெயில் திட்டத்துக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது விவசாயிகள்லாம் எதிர்ப்பு தெரியும்னு விவசாயிகள்லாம் கூப்பிட்டு சென்னை சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்லேயே தலைமைச் செயலகத்திலே ஒரு கூட்டத்தை வச்சு விவசாயிகள் கருத்து கேட்டு உடனடியாக மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி இது வேண்டாம், விவசாயிங்க விரும்பலை அப்படின்னு சொல்லி கெயில் திட்டத்தில் அம்மா ஒரு 7 மாவட்ட மக்களை பாதுகாப்பதிலிருந்து மேத்தவங்க அம்மா கெயில் திட்டம் வேண்டாம், நீங்கள் ரோடு மேலே போட்டு போங்கன்னு சொன்னவங்க. அந்த ஒரு நல்ல எண்ணம் ஏன் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்லை? ஆக மக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அரசு இது எங்கே கண்டுக்கு போகிறாங்க. இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அது நிறைவேறாது. நம்முடைய அண்ணன் தலைமையில் ஆட்சி அமைந்த உடனே அந்த திட்டத்தை எடுத்து விட்டு மாற்றிவிட்டு மக்களுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கப்படும். டெஃபினட்டாக வந்து ஏற்கனவே அம்மா வந்து பொதுச்செயலாகும் போது தேர்தலை கண்டு பயப்படாத தலைவர், தேர்தலை எதிர்கொள்ள தலைவர், வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையுள்ள தலைவர் அம்மா அவர்கள். அம்மா ஏற்கனவே பொதுச்செயலாக இருக்கும்போது எப்படி தேர்தல் வந்தாலும் வேட்பாளர் பட்டியலில் அம்மா தான் விடுவாங்க. அந்த வழியில் தான் அண்ணன் டிடி அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக துணிச்சலாக தைரியமாக தேர்தலை சந்திக்கணும் என்ற நோக்கத்துக்கோடு அறிவித்தாங்க, அறிவித்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதிமுக ஆளுகிற கட்சி, அதிமுக வச்சுட்டு இருக்கிற அந்த கட்சின்னு சொல்கிற அவங்க வந்து அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆட்சி மன்ற குழு கூடி தான் அறிவிப்பு பண்ணாங்க. அப்புறம் கூடி அன்றைக்கி அறிவிக்கணும் 2 நாள் ஓரிரு நாள்ன்றாங்க. அப்படின்னாவே என்ன அர்த்தம்? என்ன எப்படிலாம் அவங்க பண்ணுறாங்களோ அது மாதிரி பண்ணுறாங்க. அது திருப்பரங்குன்றத்துக்கு நடந்த கதியாக தான் இது நடக்க மாட்டிருக்கு. இப்போ வந்து தேர்தல் கமிஷனுக்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துக்கு கடிதம் எழுதி அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னான்னு கேட்டவங்க இதுக்கு எப்படி கடிதம் எழுதி இப்போ இருக்கக்கூடிய கஜா புயல் அவங்களுக்கு தெரியுமில்ல, மத்திய அரசாங்கம் தெரியுமில்ல, தேர்தல் கமிஷன் தெரியுமில்ல, கேட்காததனுடைய மர்மம் என்ன, அவங்க எப்படி அறிவித்தாங்க? அப்புறம் இன்றைக்கி கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லி இன்றைக்கி இருவேறு கொள்கையாக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக திமுக 2 பேரும் ஒன்றா சேர்ந்த மர்மம் என்ன? அங்கே வந்து ஒன்றாவே 2 பேரும் போய் இந்த கஜா புயல் காரணம் காட்டி இது வேணான்னு சொல்கிறது என்ன? கஜா புயலுக்கு இவங்க சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா இந்த காரணத்தை இப்போ சொல்ல முடியுமா?
குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சுருந்தா இப்போ போய் இன்னும் உதவி செஞ்சு இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து கஜா புயல் எடுத்த நடவடிக்கையில் தோல்வியிலிருந்து ஒத்துக்கிறாங்களா? நாங்கள் சரியாக செயலன்றதை இவங்க ஒத்துக்கிறாங்களா? ஒத்துக்கிற காரணமாக தானே இந்த கஜா புயலினுடைய நிவாரணம் போகணும். ஏற்கனவே எதிர்கட்சியெல்லாம் கேட்கும்போது இல்லை நாங்கள் சரியாக தான் செஞ்சுருக்கிறோம், எல்லா நிவாரணமும் பண்ணிட்டோம், கரெக்டாக நடவடிக்கை இருக்கிறோம், மின்சாரமெல்லாம் போய் சேர்ந்துருச்சு, நிவாரண பொருள்லாம் போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னவங்க இன்னைக்கு கஜா புயலுக்கு எல்லாம் போய் சேராது இருக்குது அப்படின்னு இவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அரசினுடைய மெத்தன போக்கு நடவடிக்கை எந்த அளவுக்கு மோசமாக பாருங்கள். இதை ஏதோ தள்ளி போடுவதற்கு தான் ஒரு காரணம் காட்டி இது மாதிரி அது மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இது நடக்குமா நடக்காதான் இதுதான் விஷயம்தான். அப்படி இருந்தும் கூட ஒரு ட்ராமா, ஒரு நாடகம் காட்டி பண்ணுறாங்க. இதை நடத்தாததுக்கு காரணமே தேர்தல் வச்சால் அண்ணன் டிடிவி தான் வெற்றி பெறுவார். டிடி அவன் வெற்றி பெற்றார் அடுத்து அண்ணன் டிடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மக்களவைத் தேர்தலும் அதிகமான இடம் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மத்தியில் ஆளுகிற கட்சியாக ஒன்றா சேர்ந்து கூட்டு சேர்ந்து இந்த தேர்தலை தவிர்ப்பதற்காக ஒரு சூழ்நிலையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன்.